வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு கூலி படக்குழு ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டரை மிரட்டலா வெளியிட்டிருக்காங்க. போஸ்டர் எப்படி இருக்கு, இந்த போஸ்டர்ல ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த ஒரு வாரமா படக்குழு இந்த படத்துல முக்கியமான தோற்றத்தில் நடிக்கிற நடிகர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் ஒரு நாளைக்கு ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ரஜினிகாந்த் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கிறாங்க. இந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா, சபரி, சத்யராஜ், சுருதிகாசன் மற்றும் பலர் நடிப்பில், அனிருத் இசையமைப்புல, சன் பிக்சர் தயாரிப்புல பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தான் மலையாள ஆக்டர் சபரி அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வெளியிட்டாங்க. நேத்தி உபேந்திரா அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வெளியிட்டாங்க. அதற்கு முன்பு கன்னட சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வெளியிட்டாங்க. அடுத்ததா சுருதிகாசன் அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வெளியிட்டாங்க. அடுத்ததா சரத்குமார் அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டரை வெளியிட்டாங்க. இந்த நிலையில படக்குழு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டர்ல ரஜினிகாந்த் அவர்கள் 1421 அப்படிங்கிற ஒரு கூலி நம்பரை கையில வச்சு முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ பக்கா மாசான ஒரு சீனா இந்த சீன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைலாம் கலைஞ்சிருக்கு. ஸோ ஒரு மாசான சண்டை காட்சிக்கு பிறகு கோவத்தோட ரஜினிகாந்த் அவருடைய கூலி பேச்சை எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கு. மேலும் படத்துடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி படம் தான் என்னுடைய ஃபேவரட் திரைப்படம், அதில் மம்புத்தி ரஜினிகாந்தோடைய கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த கனெக்ஷன் இந்த படத்தில் இருக்கணும்னு நினச்ச லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்துக்கு தேவானு டைட்டில் வச்சிருக்கார். ஸோ தளபதி படத்தில் ரஜினியோடைய பெயர் சூர்யா, மம்புட்டியோடைய பெயர் தேவா. ஆனால் இந்த கூலி படத்தில் ரஜினியோடைய பெயர் தேவா. ஸோ ரஜினி அவர்கள் இந்த படத்தில் தேவா என்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது படக்குழு இன்னைக்கு வெளியிட்ட கேரக்டர் ரிவீல் போஸ்ட்டுக்கு பிறகு தெரியுது. மேலும் இந்த படத்தில் ரஜினி அவர்கள் முழுக்க நெகட்டிவ் செயலில் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது போஸ்டரை பார்க்கும்போதும் டைட்டில் டீசரை பார்க்கும்போதும் தெரியுது. மேலும் லோகேஷ் கனகராஜ் என்னுடைய முந்தைய படம் போல் இந்த படம் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்றாற் போல கேஷ் அண்ட் க்ரோவும் இருக்குது, ரஜினியோடைய கேரக்டர் ரிவீல் போஸ்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் விக்ரம் லியோ போல ஒரு பக்கா பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக வெளியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருடம் சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ லியோ படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிற படம்னா அது இந்த கூலி திரைப்படம் தான். அந்தளவுக்கு இந்த திரைப்படம் பக்கா பேன் இந்திய படமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கூலி படத்துடைய ரஜினிகாந்த் கேரக்டர் ரிவீல் போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீக் பண்ணுங்கள்.